الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين اتقوا إذا مسهم طائف من الشيطان تذكروا فإذا هم مبصرون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் குறித்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப சகோதரர்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயகனை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவனை அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கிறேன். நஸீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, சூரியன் உதிக்கும் தினங்களில் மிகச் சிறந்த தினமாக வெள்ளிக்கிழமை நாள் இருக்கிறது. ஃபீஹி குலிக ஆதம், அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வஃபீஹி உத்கிலல் ஜன்னah, அதே போன்றதொரு வெள்ளிக்கிழமை தினத்தில் தான் சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டார்கள். வஃபீஹி உக்ரிஜ மின்ஹா, வெள்ளிக்கிழமை தினத்தில் தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். தொடர்ந்தும் சொல்லும் பொழுது வஃபீஹி தகூமு ஸாஅ, அதே போன்றதொரு வெள்ளிக்கிழமை தினத்தில் தான் கியாமமும் உண்டாகும் என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த கியாமம் எப்பொழுது வரும், அந்த கியாமத்துக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அன வஸாஅத்து கஹாத்தை, எனக்கும் கியாமத்துக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடு விரலுக்கும் இடையில் எவ்வளவு இடைவெளிகள் இருக்கிறதோ அவ்வளவு நெருக்கமாக, சமீபமாக எனக்கும் கியாமமும் நெருக்கமாக இருக்கிறது என்பதாக சொன்னார். அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காலத்திலிருந்து ஏறத்தாழ 1400 ஆண்டுகள் கழித்தவர்களாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் அந்த கியாமத்துக்கும் எவ்வளவு சமீபமாக இருக்கிறோம் என்பது தெரியாது. அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்மில் இருக்கக்கூடிய எல்லோருமாக ஒரே ஒரு நோக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கியாமத்தில் நானும் நீங்களும் வெற்றியாளர்களாக ஆகும். வெற்றி, உண்மையான வெற்றி என்ன என்பதற்குரிய சாராம்சம், எல்லா கடமைகளுடைய எதிர்பார்ப்பு அது இறையச்சம், தக்வா என்பதாக இருக்கு. எங்களுக்கு கடமையாக இருக்கக்கூடிய தொழுகை எடுத்துக் கொள்ளலாம். தொழுகையை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது, வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக் வல் ஆகிபத்து லித்தக்வா. தொழுகை, அதாவது குர்ஆனில் அல்லாஹ், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்கு தொழுகையை ஏறிக்கொண்டிருங்கள், நீங்களும் அதில் உறுதியாக இருங்கள். உங்களிடத்தில் நாங்கள் ரிஸ்க் கேட்க போறதல்ல, உங்களுக்கு நாங்கள் ரிஸ்க் தருகிறோம். ஆனால் நல்ல முடிவு இறை எச்சமுடையவர்களுக்கு என்பதாக குர்ஆன் சொல்கிறது. நோன்பை எடுத்துக்கொண்டால் நோம்பிலும் உங்கள்
சொல்லும் பொழுது வதஸவ்வது கட்டுச்சாதகத்தை சேகரித்துக் கொள்ளுங்கள், சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, சேர்க்கக்கூடிய கட்டுச்சாதகங்களில் மிகவும் சிறந்தது அது தக்வா என்ற கட்டுச்சாதகமாகத்தான் இருக்கிறது என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த தக்வா இதை அடையணும். இதுதான் உண்மையான அடைவாக இருக்கும். நானும் நீங்களும் ரமலான் அடையலாம், நானும் நீங்களும் ஹஜ்ஜுக்கு போய் வரலாம், ஊரில் இருக்கிற எல்லாரும் நீங்களை ஹாஜ் என்பதாக சொல்லலாம், ஊரில் இருக்கிற எல்லாரும் நீங்களை தக்வாதாரி, இவர் ஒரு பெரிய தக்வாதாரி என்பதாக சொல்லலாம். ஆனால் உண்மையான அந்த தக்வாவை அடைவதுதான் என்னுடையதும் உங்களுடையதும் நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த தக்வாவை பற்றி சொல்லும் பொழுது இமாம்கள் இதற்கு வியாக்கியானம் சொல்கிறார்கள். இன்கிதாலு அவாமிரில்லாஹ் வஜ்தினாபு நவாஹி, அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடக்கிறதும் அல்லாஹ்வுடைய விலக்கல்களை விலகி தவிர்த்து நடக்கிறதும் தான் இந்த தக்வாவினுடைய நோக்கம். தக்வா அதுதான் என்பதாக இருக்கு. ஆனால் நம்மில் அதிகமானோர் எங்கள் இருக்கக்கூடிய அதிகமானவர்களுக்கு தக்வா இவர்கள் இருக்கிறோம், அவர்களுடைய அமல்களை மாத்திரம் பார்த்து, இவர் முன்சப்ல தான் தொழுகிறார், இவர் நல்ல நோம்பு பிடிக்கிறார், நோம்புல எல்லாருக்கும் இவர் உதவி செய்கிறார், வருடம் ஹஜ் செய்கிறார், இது போன்ற நல்ல அமல்களை பார்த்துவிட்டு சமூகம் இப்படியாப்பட்ட ஒரு மனிதனுக்கு இவர் ஒரு தக்வாதாரி என்பதாக சொல்கிறது. ஆனால் குர்ஆன் சொல்லுது ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, உண்மையான தக்வாதாரி யார் என்பது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார். இந்த தொழுகையாக இருக்கலாம், நோம்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், இதர நல்ல அமல்களாக இருக்கலாம், இது தக்வாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. தக்வாவினுடைய இன்னும் ஒரு பகுதி இருக்குது, அது பாவங்களை விட்டும் விலகி ஒதுங்கி நடப்பது. அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த பாவத்தினுடைய பட்டியல்களை எடுத்து பார்த்தால் நம்மில் அநேகமானோர் இன்னும் அதே பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சமூகத்தில் நான் ஒரு நல்ல மனிதன், சமூகத்தில் நான் ஒரு தலைவன், சமூகத்தில் நான் ஒரு சிறந்த மனிதன். ஏன் அதை மக்கள் என்னுடைய அமல்களை பார்த்து தந்திருக்கிறார்கள். ஏன் பாவத்தினுடைய பக்கம் பார்க்கல? நான் பேசுறது உண்மையா? நான் என்னுடைய வியாபாரத்தில் நல்ல முறையில் நடக்கிறேனா? என்னுடைய குடும்பத்துடன் நான் நல்ல முறையில் நடக்கிறேனா? என்னுடைய பார்வை அது எவ்வாறு இருக்கிறது? பாவத்தின் மூலமாக நான் யார் யாரை எப்படிப்பட்ட பார்வையாக பார்க்கிறேன்? மற்றவர்களை தாழ்வாக பார்க்கிறேனா? மற்றவர்களை குறை கண்ணோடு பார்க்கிறேனா? இதை மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். இதை எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு உள்ளால் உள்ள குறைச்சல். அத்தக்வா ஹாஹுனா வஅஷார பிஸிலா ஸத்ரிஹி ஸலாஸ மர்ராத், நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உள்ளத்தின் பக்கம் சைக்கிளை செய்து சொன்னார்கள், தக்வா அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கு. அது வெளியில பார்க்கிற ஆட்களுக்கு விளங்காது. அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த தக்வா என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறதா என்பதுதான் ஆகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இந்த தக்வாவை அடையணும். இந்த தக்வா உண்மையான முறையில் அடைஞ்சாதான் இறுதி முடிவை நல்லதாக எதிர்பார்க்கலாம். அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆனுடைய ஒரு ஆயத் சொல்லுது, லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். கரையில, தரையில, கடல்ல, இது மாதிரி இடங்கள்ல ஃபித்னாக்கள் வெளியாகிறது, குழப்பங்கள் வெளியாகிறது. இது மனிதன் அவன் தானாக தேடிக்கொள்கிறான். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சோதனை நிறைஞ்ச ஒரு காலத்தில் இருக்கு. ஒரு கூட்டத்துக்கு மழை சோதனையாக இருக்கு, ஒரு கூட்டத்துக்கு வெயில் சோதனையாக இருக்கு. அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது எல்லாம் யாருடைய செயல்களினால் நடக்குது என்றால் இது மனிதர்களுடைய செயல்களினால் அல்லாஹ் பூமிக்கு இறக்கிக் கொண்டிருக்கிறார். மனிதனுடைய செயல் தான் அல்லாஹ் இடத்துல போகுது. அங்கிருந்து தான் அல்லாஹ்வுடைய முடிவுகள் பூமிக்கு வந்து கொண்டிருக்கு. அல்லாஹ்வுடைய முடிவுகள் பூமிக்கு இறங்கிக் கொண்டிருக்கு. இதை மனிதன் சாதகமாக எடுத்துக் கொள்கிறான், பாதகமாக எடுத்துக் கொள்கிறான். அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, என்னுடைய அமல் தான் எனக்குரிய முடிவை கொண்டு வந்து சேர்க்க போகிறது.
அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் நிறைய பாவங்களை செய்கிறோம், அதற்குரிய தௌபாவை செய்கிறோம். ஆனா அந்த தௌபா உண்மையான தௌபாவா இல்லையா என்பது தெரியாது. நோம்புக்கு முன்னால பல பாவங்கள் இருந்தோம், நோம்புல விட்டு இருந்தோம், அதற்குரிய தௌபா செய்தோம். ஆனா அதற்கு பின்னால் திருப்பி அதே பாவங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும். இந்த சமூகம் சில பாவங்களை தான் பெரிய பாவமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. போதை வஸ்துக்களுக்கு ஒரு மனிதன் அடிமையாக இருக்கிறான், பொம்பளையுடைய விடயத்தில் ஒரு மனிதன் அடிமையாக இருக்கிறான். இது மாதிரி விடயங்களை ஒரு சமூகம் பார்த்து அதை பாவமாக பார்க்கிற சமூகம், அந்த பாவத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு பெரும் பெரும் முயற்சிகளை எடுத்த சமூகம் இன்று சில பாவங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. இந்த வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, தொழுகிறது எப்படி நன்மையோ, தொழாமல் இருப்பது அது பெரும் பாவமாக இருக்கு. தொழாமல் இருப்பது பெரும் பாவமாக இருக்கிறது. இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பேர் இந்த பாவத்தை பாவமாக கூட நினைச்சது கிடையாது. ஒவ்வொருத்தரும் மனசை தொட்டு கேட்டு பார்ப்போம், இன்றைக்கு ஏற்ற பஜ்ர நிலை என்ன, இன்றைக்கு ஏற்ற பஜ்ர நிலை என்ன. ஒரு நாள் அப்படியே பார்ப்போம், நேற்று இஷா, நேற்று மகரிப், இப்படி ஒரு வாரத்தை எங்களுடைய மனக்கண் முன்னால் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து பார்ப்போம். ஏற்ற தொழுகையில நிலை என்ன, எத்தனை தொழுகையை கலாவாக்கி இருக்கிறேன், எத்தனை தொழுகையை தொழாமல் விட்டு இருக்கிறேன். அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதை சர்வ சாதாரணமாக விட்டுக் கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்தில் வீண் விளையாட்டில, பாதை ஓரங்கள்ல வீணும் விளையாட்டிலும் கடித்துக் கொண்டிருந்து எத்தனை பேர் சுபகுடைய தொழுகை இல்லாதவர்களாக இருக்கு. சமூகம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. பாடசாலைக்கு மாத்திரம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எழுப்பாட்டக்கூடிய ஒரு சமூகத்தை பார்க்கிறோம். ஸ்கூலுக்காக எழுப்பாட்டிக் கொண்டிருக்கிறோம், சுபகு தொழுகைக்காக அல்ல. ஒரு நாள் நடந்து ஒரு போயாலே மகனை போய் தாய் தந்தை எழுப்பாற்றாங்க. மகன் தூக்க வசதியில கண்ணை மூடிட்டே சொல்றான், அம்மா இன்னைக்கு ஸ்கூல் லீவ். நான்கு மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு ஒரு சமூகம் மாறிக்கொண்டிருக்கு. இதை பாவமாக யாரும் கணக்கெடுத்தது கிடையாது. அதனால் இந்த பாவத்துக்குரிய தௌபாவும் யாரும் செய்வது கிடையாது. அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சொர்க்கத்துக்குள்ளால சுத்தவாளிகள் மாத்திரம்தான் நுழையலாம். அழுக்கு படிந்தவர்கள், பாவத்தினுடைய ஊத்த உள்ளவர்கள் சொர்க்கத்துக்குள்ளால நுழைய முடியாது. கலிமா சொன்னவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனா அவர்களுடைய அந்த ஊத்த கரைகளை சுத்தப்படுத்தினதுக்கு பின்னால சொர்க்கத்துக்குள்ளால அனுப்புவான். எவ்வளவு காலம் சுத்தம் செய்வான், அது அவர்களுடைய பாவத்துக்கு ஏற்ப. அது அவர்களுடைய பாவம் எவ்வளவு கடினமானதாக, எவ்வளவு பெரும் பாவமாக இருக்கிறதோ அந்த பாவத்துக்கு ஏற்ப
பெரியார்களே சகோதரர்களே, ஊத்த கடினமாக ஒரு கசரு, பெரிய ஒரு கசரு பட்டிருக்குது, வெள்ள சேட்ல வெள்ள ஜுப்பால. இந்த கசரை இல்லாமக்கிறதுக்கு நாங்கள் காரமான பொருட்களை பாவிப்போம். செவக்சல், குளோரெக்ஸ் போன்ற காரமான பொருட்களை பாவிச்சு அதை கொஞ்சம் தேய்ச்சி வச்சு ஊற வச்சு எடுப்போம். சில மணித்தியாளர்கள் இரவுல ஊற வச்சு காலையில கழுகுறோம், காலையில ஊற வச்சு மாலையில கழுகுறோம், சில மணித்தியாளர்கள் ஊற வைக்கிறோம். ஏன்? அந்த ஊத்தையினுடைய கடினத்துக்கு ஏற்ப. அன்பார்ந்த மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ்வும் அதே வழிமுறையை தான் பின்பற்றார். அல்லாஹ் நாளைய கியாமத்தில இந்த தொழுகைக்குரிய தௌபா இல்லாம ஒரு மனிதன் மரணித்து மௌத்தாகி நாளைய கியாமத்துடைய நாளையில வாரான். அல்லாஹ் ஏற்ற ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமாகத்தான் வருகிறான். ஆனால் அவன் அந்த வாழ்க்கையில செய்தது ஒரே ஒரு பாவத்தை சொல்கிறேன், அவன் தொழுகையை விட்ட பாவம் தான் அவனுக்கு இருக்கு. அன்பார்ந்த மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த ஊத்தைய இந்த அவன் தௌபா இல்லாமல் போன இந்த பாவத்துக்கு அல்லாஹ்விடத்துல தௌபா எப்படி தெரியுமா? அல்லாஹ் அவனை நெருப்புக்குள்ளால போட்டு ஊற வைக்கிறான். அன்பார்ந்த மேலான பெரியார்களே சகோதரர்களே, மலக்குமார்களுக்கு இறக்கம் வராது, அதை எரிந்து கொண்டிருக்கிறான். முழு உடம்பும் நெருப்பாக மாறி இருக்குது, இறக்கம் வராது. ஓரிரு தினங்கள் ஊற வைப்பானா, ஓரிரு மாதங்களா, ஓரிரு வருடங்களா? அன்பார்ந்த மேலான பெரியார்களே சகோதரர்களே, உலகத்தினுடைய 1000 வருடங்கள் நாளைய கியாமத்துடைய ஒரு நாளாக இருக்கு. உலகத்தினுடைய 1000 வருடங்கள் நாளைய கியாமத்தின் ஒரு நாள். அந்த கியாமத்துடைய நாட்கள்ல அதனுடைய கணக்கின் படிக்கு அல்லாஹ் இந்த மனிதனை நரகத்துக்குள்ளான கோடிகள் பல வருடங்கள் நரகத்துக்குள்ளால போட்டுகிறான் என்றால் அல்லாஹ்விடத்தில் அவனுக்குரிய தௌபா அவன் நரகத்தில் எவ்வளவு காலம் வைக்கப்படும்னா ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது. ஹதீஸினுடைய நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹதீஸினுடைய அதனுடைய வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது நாளைய கியாமத்துடைய நாளையில ஒரு தொழுகையை விட்டுவிட்டு அந்த தொழுகைக்குரிய தௌபா இல்லாமல் வந்தவனுக்கு நாளைய கியாமத்துடைய நாளையில நரகத்தில 2,80,00,000 வருஷம் நரகத்துக்குள்ளால் அல்லாஹ் அலாவு செய்வான், ஊற வைப்பான். ஒரு தொழுகையை பாராட்டுகிறது. அன்பார்ந்த மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒரு தொழுகையை விட்டதற்கு 2,80,00,000 வருஷம் நரகத்துக்குள்ளான அலாவு செய்யப்படும். எங்களோட வாழ்க்கையை யோசிச்சுப்பான். என் வாழ்க்கையில நான் எத்தனை தொழுகையை கலாவாக்கி இருக்கிறேன், எத்தனை தொழுகையை வீணாக்கி இருக்கிறேன். பெருமையா சொல்றோம். வாழ்க்கை காலத்தில வெளிநாட்டில் வாழ்ந்த வாழ்க்கையில 5 வருஷம் இருந்தேன், 10 வருஷம் இருந்தேன், ஆனா தொழல. 5 வருஷம் இருந்தேன், நோம்பு பிடிக்கல. அன்பார்ந்த மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த பாவத்துக்கு 2,80,00,000 வருஷம் நானும் நீங்களும் நரகத்தில அந்த வேதனையை அனுபவிச்சுட்டு தான் சொர்க்கத்துக்கு போகணும்டா. எங்க நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசிப்பா. எத்தனை பக்த நாசமாக்கி இருக்கிறோம், எத்தனை பக்த வீணாக்கி இருக்கிறோம், எத்தனை இரவுகள். அந்த இரவுகள் எங்களுக்கு சாட்சி சொல்ல போகுதா? எத்தனை இரவுகளை பாவத்தில் கழித்தனா, எத்தனை இரவுகளை வீண் விளையாட்டில் கழித்தனா? என்ன காரணம் சொல்ல போறோம்? அல்லாஹ்வுக்கு என்ன காரணம் இருக்குது? வாழ்ந்த மேலான பெரியார்களே சகோதரர்களே, பள்ளிக்கு வரையிலா ஒரு கூட்டம் வீட்டில் தொழுது கொண்டிருக்கிறார். காரணம் இல்லாம வீட்டில் ஜமாத் செய்றாங்க, காரணம் இல்லாம வீட்டில் தொழுகிறாங்க. இதற்கு எவ்வளவு எச்சரிச்சாங்க என்றால் நபி அலைஹிஸ்ஸலாம், யாரு அதானுடைய சத்தத்தை கேட்டு பள்ளிக்கு வராம வீட்டில் தொழுகிறார்களோ அவர்கள் எல்லாத்தையும் வெளியே போட்டுட்டு வாலிபர்களை விட்டு அவர்களுடைய வீட்டுக்கு நெருப்பு மூட்டை மனம் நாடுகிறது. அன்பார்ந்த மேலான பெரியார்களே சகோதரர்களே, யாரிடத்துல போய் காரணம் சொல்ல போறோம்? மற்ற பாவம் எல்லாம் ஒரு பக்கத்தில் வைப்போம். இந்த தொழுகைக்கு என்னிடத்தில் என்ன காரணம் இருக்கு? வியாபாரத்தில் பிஸியாகி ஏற்ற தொழுகையை விட்டு இருக்கிறேன். குடும்ப கல்யாணத்துக்கு அதுல பிஸியாகி ஏற்ற தொழுகையை விட்டு இருக்கிறேன். வீண் விளையாட்டுல கழித்து அதாவது தூக்கம் மிகைத்து ஏற்ற தொழுகையை விட்டு
கட்டாயம் மஸ்ஜிதுக்கு வந்துதான் ஆகும். அது ஒரு கைத்த தப்பிட்டாவது வாங்க. அன்பார்ந்த வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, இப்படி மார்க்கம் இந்த தொழுகையுடைய விடயத்தில் கடினமாக பேசி இருக்கும் பொழுது நானும் நீங்கள் இந்த தொழுகைக்கு என்ன காரணம் சொல்லவும்? அன்பார்ந்த வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு பெற்றோர்கள் சிலர் புள்ள படிக்கணும், ஓலவல்ல பாஸ் ஆகணும். அன்பார்ந்த வேளாண் பெரியார்களே, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த வாலிபர்கள் இவர்களுடைய இந்த ஒரு கிழமைக்குள்ளால எத்தனை பேர் தொழுகையை மண்ணாக்கி இருப்பாங்க. பெற்றோர்கள் இன்னும் கேட்கல, அவர்களுக்கு கேட்கறதுக்கு இன்னும் மனசு வரல. ஏன்? இரவு முழுக்க மகன் படிச்சான், ஓலவல் பாஸ் ஆகணும். அதுல நல்ல ஒரு பாஸ், நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்துட்டா அவனுக்கு நல்ல ஒரு இடத்துல அடுத்த படிப்பு, அதுக்கு பின்னால நல்ல வேலை, உலகத்துல நிம்மதியா சந்தோஷமா வாழ்வார். உலகத்தில் இதெல்லாம் கேட்கிறதுக்கு இன்னும் பெற்றோர்களுக்கு வாய் துடிக்கிறது இல்லை, இன்னும் கேட்க மனசு வரல. ஏன்? மகன் படிக்கிறான், பிள்ளைகள் படிப்புக்குத்தானே. எத்தனை பேருடைய மகளிர் தலா, எத்தனை பேருடைய இஷா தலா பாதையை சுத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு கடினமான எச்சரிக்கை வந்திருக்கிறது. காரணம் இல்லாம வீட்டில் தொழ முடியாது. அவர்கள் சொல்கிறார்கள், யாருக்கு அல்லாஹ்வுடைய சத்தம் கேட்குதோ அவர் வீட்டில் தொழுதா அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதிகமான இமாம்கள் சொல்கிறார்கள் அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. சில இமாம்கள் சொல்கிறார்கள் அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், அவர்களுடைய கடமை நிறைவேற்றதாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா வீட்டில் தொழுத பாவம் பதியப்படும். வாழ்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்ப கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்ப்போம். என் வாழ்க்கையில் எத்தனை தொழுகை கல்லாமாக்கி இருக்கிறேன், எத்தனை தொழுகையை மிஸ் ஆக்கி இருக்கிறேன். நாளைய தேவத்துறை நாளையில முதலாவது ரப்பு விசாரிக்கிறது இந்த தொழுகையை பற்றி தான். இன்னைக்கு சரியா தொழுகிறதுக்கு ரெடி இல்லை, அதெல்லாம் நின்றோம். ஆனா வருடத்துக்கு ஒரு முறை ஹஜ் செய்யறதை விடாம செஞ்சிடறோம். கிடைக்கும் விடுமுறைகளில் எல்லாம் உம்ரா, அதை தவறாமல் செய்திடறோம். இதெல்லாம் அல்லாஹ் நாளைய கியாமத்தில தொழுகைக்கு பின்னால்தான் கேட்க போறான். இந்த தொழுகையை பாராட்டிட்டு ஊருடைய முன்னேற்றத்துக்கு வேற எந்த முயற்சி செய்தாலும் அதற்குரிய முயற்சிக்குரிய பலன் கிடைக்காது. அதுக்குரிய முசீபத் ஊருக்கு இறங்கிக் கொண்டுதான் இருக்கு. வாழ்ந்த வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, இந்த தக்வா யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இந்த தக்வா யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான். ஓயல் மாணவர்களே, தொழுகைய, குர்ஆன, திக்ர, சுன்னத்துகளை விட்டுட்டு படிப்பு சுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுக்குமுல்லாஹ். அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தருவார். அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தருவார். உங்களோட விளக்கத்தை அல்லாஹ் அதை விரிவாக்கி தருவார். இன்றைக்கு இதெல்லாம் விட்டுட்டு தொழுகையை பாழாக்கிட்டு கடமைகளை பாழாக்கிட்டு அந்த படிப்புக்கு சுத்தி கொண்டிருக்கிறோம். படிக்க வானம் சொல்லல, மார்க்கத்தை இல்லாமல் ஆக்கிட்டு படிக்க வானம். வாழ்ந்த வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இன்று இந்த முஸ்லிம்களுக்கு எங்களுக்கு இறங்கி இருக்கிற இந்த சோதனை எதனால? பொருட்கள் விலை கூடி இருக்கிறதுனாலயா, அல்லது பொருட்கள் தட்டுப்பாடாக இருக்கிறதுனாலயா? இல்ல, எங்களுடைய அமைதான் எங்களுக்குரிய சோதனையாக வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் எங்களை சோதனையை கேட்டு வாங்கிக் கொண்டிருக்கிறோம். என்ன மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஓய்வுடைய பரீட்சை என்பதனால சுருக்கமாக நேரத்தோட முடிக்கணும் என்பதனால இந்த ஒரே ஒரு தலைப்புல இந்த ஒரே ஒரு பாவத்தை மட்டும் பேசினேன். இதே போல தௌபா இல்லாமல் நாங்கள் மரணிக்கும் எங்களுடைய ஒவ்வொரு பாவத்திற்கும், நான் மற்றவர்கள் எடுத்த கடன், நான் களவெடுத்தது, நான் மற்றவர்களுடைய குடும்பத்தை பிரிச்சது, நான் மற்றவர்களுடைய ஊரை பிரிச்சது, குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கினது, இது எல்லாத்துக்கும் தனித்தனி தௌபா வேண்டும். இல்லையா இதே போன்ற பல கோடி வருடங்கள் நரகத்துக்குள்ளால அல்லாஹ் அலாது செய்யாம எங்களை
சொர்க்கத்துக்குள்ளால் அனுப்ப மாட்டார். எனவே மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த முழு உலகத்துக்கும் தேவை நிம்மதி, சந்தோஷத்துக்கு உண்மையான தக்வா. அந்த தக்வாவை அல்லாஹ் இபாதத்துகளை வச்சிருக்கிறார், தொழுகையில வச்சிருக்கிறார். முதலாவது அவ்வல் மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் முதலாவதாக விசாரிக்கிறது தொழுகையை பற்றி. அந்த தொழுகைக்கு பின்னால்தான் நோன்பு, ஸகாத், ஹஜ், இதர எல்லா அமல்களும். அந்த தொழுகை சீரா, இதர எல்லா அமல்களும் சீராகும். அந்த தொழுகை சீரில்லையா, இதர எல்லா அமல்களும் சீர் கெட்டதாக ஆகிவிடும். எனவே அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்வோம். அந்த தொழுகையை எந்த கட்டத்திலையும் விடாமல் இருக்கும். சமூகத்தில் சிலர் இருக்கிறார்கள், தொழுகைக்குரிய அதற்குரிய சிறப்புகளுடைய ஹதீஸ்களை தேடி தேடி அதற்குரிய அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய கூலி அல்லாஹ் பூர்த்தியா அவர்களுக்கு கொடுப்பான். ஆனா உடம்புல எந்த குறையும் இல்லை, நல்ல கண் பார்வை, நல்ல உடம்புல தேக ஆரோக்கியம் இருக்குது, நல்ல நல்ல அவருக்குரிய வருமானம் இருக்குது. ஆனா அவர் இந்த தொழுகையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சொத்து செல்வம் அவருடைய இந்த தொழுகையை பாழாக்கி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே இந்த தொழுகையை நானும் நீங்களும் பற்றி பிடித்து இந்த தொழுகையின் மூலமாக நாளை கியாமத்துடைய நாளையில உண்மையான வெற்றியாளர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்றோர்ந்த மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பிரிந்து யார் யாரெல்லாம் மரணித்து மன்னரில் அவர்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாருடைய எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கியிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை முடிந்த வண்ணம் உன்னிடத்தில் வந்து சேர்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي لا يرجى لكشف الشدائد الا هو ولا يدعى لرفع المكائد الا هو وما مراد الناشطين في الدارين الا هو وما مطلوب الواصلين في الكونين الا هو المخلوق كلهم ضعفاء لا قوي الا هو والناس كلهم فقراء لا غني الا هو لا واجد ولا ماجد الا هو لا حافظ ولا ناصر الا هو ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له هو الحي لا اله الا هو ونشهد ان سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه وبارك وسلم. اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. اعلموا ان الدنيا دائرة ولذتها فانية وطاعتها باقية وحاصلها فوت واخرها موت. اخواني بدر ضعيف وصبر طويل وزاد قليل وبحر عميق والنار حريق والميزان عديل والمنادي جبريل ويقول الجنة وعدي ويقول النار عهدي ويقول الكعبة زواري ويقول آدم صفي الله يوم القيامة يا رب نفسي ويقول نوح نجي الله يوم القيامة يا رب نفسي ويقول موسى كليم الله يوم القيامة يا رب نفسي ويقول عيسى روح الله يوم القيامة يا رب نفسي ويقول نبينا وهادينا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم يا رب أمتي ويقول الجليل الجبار جل جلاله عم نواله حبيبي يا عبادي لا خوف عليكم اليوم ولا أنتم تحزنون يغفر الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه وبارك وسلم. اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا